நைட் எவ்வளோ லேட்டாகி தூங்கினாலுமே கரெக்டாக 6 மணிக்கு எந்திரிக்கிறதுக்கு இப்போ தான் என் உடம்பு மறுபடியும் தயாராகிட்டு இருக்குது. நான் 6 மணிக்கு அலாரம் வச்சுட்டு படுத்தேன். ஆனால் நான் 5:50க்கு எந்திரிச்சு அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டேன். அப்புறம் பல்ல வலிக்க ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு மொட்டை மாடிக்கு போனோடனே இன்னைக்கான உடற்பயிற்சியில் ஆரம்பிச்சாச்சு. நேற்று நான் போட்ட சவால் படி இன்னைக்கான 50 புஷ்அப்பை முக்கி 2 செட்டாக போட்டு முடிச்சிட்டேன். அதோட சேர்த்து ஸ்குவாட்ஸு, விஎப்ஸு, கிரன்ச்சஸ், அதுக்கப்புறம் கடைசியாக பிளாங்கை போட்டுட்டு நேராக கடைக்கு போயிட்டேன். கடைக்கு போயிட்டு தேவையான ஜாமான் அதோட 1/4 லிட்டர் பாலை வாங்கிட்டு ரூமுக்கு வந்தோடனே கரும்பு சக்கரை பால் ஒரு டம்ளரை கமுத்திட்டு பாத்திரம் வளர்க்குறதுக்கு ஒரு 10 நிமிஷம், சமைக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம், அதுக்கப்புறம் குளியில போட்டு வந்து சாப்பிட்டு ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில் நான் சமைச்ச சமையல லஞ்ச் டைமில் போட்டு ஓட்டு ஓட்டிட்டாங்க. அப்படி என்ன சமைச்சிருந்தேன்னா சாம்பாரில் காலிஃப்ளவர் போட்டு வச்சிருந்தேன். நண்பர்களே, எங்கள் வீட்டில் சாம்பாரில் காலிஃப்ளவர் போடுவாங்க. உங்கள் வீட்லேயும் போடுவாங்கன்னா மறக்காம அந்த காலிஃப்ளவர் எமோஜி மட்டும் கமெண்ட் பாக்ஸில் போட்டுட்டு போயிருங்க. அப்புறம் 5:30 போல கம்பெனிலேருந்து வெளியே வந்து ரூமுக்கு வந்து வண்டி பார்க் பண்ணேன். நம்ம ரூமுக்கு ஆப்போசிட்லேயே அண்ணன் தட்டுவடை செட்டில் வித்துட்டு இருந்தாரு. நம்ம தட்டுவடை செட் சாப்பிட மாட்டோம், ஆனால் அண்ணன் கிட்ட சுண்டல் சூப்பராக இருக்கும். அதனால ஒரு பிளேட் சுண்டல் வாங்கி சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டை போட்டேன். நான் இந்த 5க்கு 7க்கு நடுவில் இருக்கிற 2 மணி நேரத்தை தான் எடிட்டிங் யூஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணி வச்சிருந்தேன். ஆனால் எப்படி பார்த்தாலும் டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் சமையலுக்கு போயிருது. அதனால இப்போ என்ன முடிவு பண்ணிட்டேன்னா, டெய்லி இந்த ரவை சேமியா உப்புமாங்கிற மாதிரி செஞ்சிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் இந்த டிஷ்ல இறங்கிட்டேன். அப்போ இரவு உணவு 6:50க்குலாம் முடிச்சுட்டு 7 மணிக்கு ஜொமேட்டோ கிளம்பி போயிட்டேன். போகும்போதே 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். மொத்தமாக ஒரு 5 ஆர்டர் ஓட்டினேன். சாலையோரத்தில் ஒரு அக்கா டிஷர்ட் போட்டுட்டு இருந்தாங்க. தள்ளி இருந்து பார்க்கவே டிஷர்ட் சூப்பராக இருந்துச்சு. அதனால போயிட்டு எனக்கு தேவையான டிஷர்ட் எடுத்தேன். வெறும் 100 ரூபாய் தான். அப்புறம் ஒரு 10:40 போல ரூமுக்கு வந்துட்டு ஒரு கள்ளப்பரிப்பி சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. நாளை சந்திக்கலாம்.